என் நண்பர் பேரன் இவர் வெளியில போகும்போது கேட்கிறான், தாத்தா எங்க போற அப்படின்னா, தாத்தா எங்க போற? அவர் கோபமா திட்டினார். வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்ற அறிவு இல்லை உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னார். டக்குன்னு சொன்னான், எங்கேருந்து வருவ? யோசிச்சானா, பிளான் பண்ணானா, எங்க போற அப்படிங்கறத மாத்துனா எங்கேருந்து வருவ அப்படின்னா. இதுதான் இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட இருக்கிற சிறப்பு. இங்க வந்திருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்க குழந்தைங்க உங்களை விட முட்டாள்னு ஒருபோது நினைக்காதீங்க. உங்களை விட மகா அறிவாளிகள் உங்களுக்கு பிள்ளையா வீட்டில் வந்து பிறந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த நூற்றாண்டு. நான் கற்பனைக்கு சொல்லல, எல்லாருடைய பேரையும் நான் சொல்லணும், அட்டெண்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால எல்லா அறிவாளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். இதுல யார் பேரு விட்டு போச்சுன்னு சண்டைக்கு வர மாட்டாங்க. 4-5 விஷயம் நான் சொல்ல விரும்புறது. ஒண்ணு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பள்ளிக்கூடம் தொடங்கலாம் அப்படின்னு எவ்வளவு தைரியம் வேணும்? அதுக்கு மட்டும் ஒரு சின்ன கதை உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். பாரிஸ், அதுல ஒரு விழா நடந்தது. என்ன தெரியுமா போட்டி? ஒரு ஏசி ஹால், அதுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கை தட்டணும். தொடர்ந்து கை தட்டிக்கிட்டே இருக்கிறவங்க மேல இந்த சர்ச் லைட் இப்படி அடிக்கும். யாரு ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேல போய் நிற்கும். அவங்க முதல் பரிசு அப்படின்னு கூப்பிட்டு பரிசு கொடுப்பாங்க. ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம் விடாம கைத்தட்டி கடைசியா அந்த லைட்டு ஒரே ஒரு கைத்தட்டல் மேல போய் அப்படி நின்னுது. அப்படி கைத்தட்டுற ஆள் மேல நின்னுது. அவங்க தான் முதல் பரிசு, எந்திரிச்சு வாங்க அப்படின்னாங்க. ஆச்சரியம் என்னன்னா 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. ஒருத்தர் தான் முதல் பரிசு வாங்கன்னா 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. கை தட்டுற போட்டிக்கு ஒரு கை இல்லாதவன் வந்ததே வெற்றி இல்லையா? கை தட்டுற போட்டிக்கு ஒரு கை இல்லாதவன் போய் கலந்துக்குவானா? அவன் 2 பேரும் என்ன பிளான் பண்ணிட்டான், உனக்கு வலது கை இல்லை, எனக்கு இடது கை இல்லை, நாம 2 பேரும் சேர்ந்து தட்டினா என்னன்னு யோசிச்சு அவங்க தான் அதிக நேரம் தட்டினாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், கை தட்டுகிற போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வலக்கை இடக்கை வேண்டாம், நம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல, பெரம்பலூர் பின்தங்கிய இந்த மாவட்டமா இருக்கிற காலத்துல, இங்க ஒரு பள்ளிக்கூடம் நம்ம ஆரம்பிச்சு ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேல வர்றதுக்கு நம்மால முடிஞ்ச பணி செய்யணும்ன்ற எண்ணம் இத்தனோண்டு விதை மாதிரி யார் யார் மனசுல விழுந்ததோ அவங்க அத்தனை பேருக்கும் 25 வருஷம் கழிச்சு இந்த பாடலூர் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறது. பெரிய சாதனை, அது உண்மையிலேயே பெரிய சாதனை. இந்த மேடையில் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க பார்க்கிற கோணம் வேற, நான் பார்க்கிற கோணம் வேற. பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய தலைவர், ஒவ்வொருத்தரும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க அந்த அம்மா பேரே ரஷ்யா ராஜேந்திரன் பேரே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பெரியார் என்ன பண்ணுவார் அந்த காலத்துல, யாருக்காவது பேர் வைங்க அப்படின்னா மாஸ்கோ அப்படின்னு பேர் வைப்பார். எல்லாரும் கேட்பாங்க, ஏய் மாஸ்கோன்னு யாராவது பேர் வைப்பாங்களா? ஏய் பழனி ஒரு ஊர் தானடா, பழனின்னு நீ பேர் வைக்கலையா? அது மாதிரி மாஸ்கோ ஒரு ஊரு, நான் அப்படிதான் பேர் வைப்பேன் அப்படிம்பார். இதான் பெரியார். அது மாதிரி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருன்னு பாருங்க. பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய தலைவர், மண்டல தலைவர், ஒவ்வொரு பெரிய பதவிகளை அலங்கரிக்கிறவர்கள் எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க?
நாளை இந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொருவரும் இவர்களைப் போல் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதை டெமான்ஸ்ட்ரேஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு, எப்படி வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய மக்களை இந்த ஊருக்கு அழைத்து கொண்டு வந்து உங்க முன்னால இந்த விழாவை நடத்துறாங்க. ஒரு 4-5 விஷயம் மட்டும் நான் முதல்ல சொல்றேன். பிள்ளை வளர்க்கறது எப்படி, இதை நான் சொல்றதால நான் சரியா வளர்த்தேன்னு நம்பிடாதீங்க. நான் வளர்க்க தெரியாம வளர்த்ததால தான் இன்னைக்கு வளர்க்கறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு புண்ணியம், நான் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லாதபடி என் பிள்ளைங்க அறிவாளியா வளர்ந்து விட்டதுனால எனக்கு அந்த குறை இல்லை, அந்த சிக்கல் இல்லை. ஆனா உங்களுக்கு சொல்றேன், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும், கல்கத்தால ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த காலத்துல வசதியான வீட்டு பிள்ளை போறதா இருந்தா ஒரே ஒரு வண்டி, என்ன தெரியுங்களா, குதிரை வண்டி. இப்பெல்லாம் ஆட்டோல அனுப்புறாங்க, ஸ்கூல் பஸ்ல அனுப்புறாங்க. அந்த ஆட்டோல பிள்ளைங்க போகும்போதே மெட்ராஸ்ல வேடிக்கையா இருக்கும். அந்த ஆட்டோ 20 பை தொங்க விட்டுருக்கும், இப்படி ராவணன் கை முளைச்ச மாதிரி 20. அதுல அம்மா சோறு ஊட்டிக்கிட்டே ஓடியாராங்க. அவசரத்துல ஆட்டோக்காரனுக்கு ஊட்டி விட்ட அன்னைமார்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு தாய் அன்புதான் இப்ப. ஆனா அன்னைக்கு குதிரை வண்டி ஒண்ணுதான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க போற வாகனம். அந்த குதிரை வண்டியில இந்த பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க அம்மா. சாயங்காலம் பையன் வரும்போது முகம் வாடி இருக்கு. இங்க இருக்கிற பெண்களுக்கு கேட்கிறேன், நம்ம செல்போனால பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய போட்டோ எடுங்க, சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற பிள்ளைய போட்டோ எடுங்க. அந்த முகத்துல ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சரியா புள்ள வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். முகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை ஒரு தாய் கண்டுபிடிக்கணும். இந்த புள்ள முகம் வாடி இருக்கு, நான் கொஞ்சம் பெருசா சொல்றேன், கோச்சுக்காதீங்க. முதல் நாள் பொண்ணு லவ் லெட்டர் எழுதுனதை கண்டுபிடிக்காத அம்மா அம்மாவா இருக்க லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் நாள் லவ் லெட்டர் எழுதின பொண்ணு, நம்ம பொண்ணு எழுதுனா அவளை கண்டுபிடிக்க தெரியாத அம்மா புள்ள பெத்துக்காமே இருக்கலாம். முதல் நாள் சிகரெட் பையன் பிடிக்கிற போது நம்ம பையன் சிகரெட் பிடிச்சான்னு ஒரு அப்பாவால கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேக்குறீங்களா? சிகரெட் பிடிச்ச பையன் சவரோரமா போவான், அப்பா கிட்ட வரமாட்டான், சவுத்துல தேய்ச்சிக்கிட்டு போவான், உடனே அப்பா கண்டுபிடிச்சிடணும். லவ் லெட்டர் எழுதின பொண்ணு அம்மாவை நிமிந்து பார்த்து பேச மாட்டா, தலை குனிஞ்சு பேசுவா, அது அம்மா கண்டுபிடிக்கணும். நம்ம பிள்ளைங்களோட சாமர்த்தியம், போன் தாங்க பேசுது, அவனை தவிர வேற எவனுக்கு கேட்காதபடி பேசுதுங்க. எப்படி? அவனை தவிர வேற எவனுக்கு கேட்காதபடி போன் பேசுதுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு நாம லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். இப்ப கதைக்கு வர்றேன். குதிரை வண்டியில பையனை அனுப்பிச்சுட்டு சாயங்காலம் வரும்போது முகம் வாடி இருக்கு. அவங்க அம்மா கேட்டா, ஏண்டா கண்ணா முகம் வாடி இருக்கு அப்படின்னு. பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு என்ன ஒரு கேள்வி கேட்டார். என்ன உன் எதிர்கால ஆசை என்னன்னு கேட்டார். கிளாஸ்ல எல்லாரும் சொன்னான், இன்ஜினியர், டாக்டர், ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். நீ என்ன சொன்ன? பையன் சொன்னான், குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்ன. அந்த அம்மா திட்டல, அடிக்கல. ஏன் சொன்ன? ஏன் குதிரை வண்டிக்காரன்னு சொன்ன? அம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த குதிரை வண்டிக்காரன் நின்றுக்கிட்டு ஓட்டுவாருமா, அந்த குச்சிய அப்படி சக்கரத்துல விட்டா கட 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 சவுண்ட் வருமா, எனக்கு ஹீரோ அவர் தான்மா, அந்த குதிரை வண்டிக்காரன் தான் நான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். பசங்க சிரிக்கிறான், வாத்தியார் சிரிக்கிறாரு, எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அந்த அம்மா சொன்னா, இரு, குதிரை வண்டிக்காரன் தானே ஆகணும் உனக்கு? ஆமா. நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு கேலண்டர் பிரிண்ட் பண்ண ஒரு படம் அதை எடுத்துட்டு வந்து காமிச்சா. அதுல கண்ணன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி குதிரை வண்டிக்காரனா உட்கார்ந்து இருக்கான். அதை காமிச்சுக்கிட்டு கேட்டா, நீ குதிரை வண்டிக்காரனா வரதை பத்தி அம்மாவுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா இவனை மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரனா நீ வந்தா
அம்மா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கண்ண பெருமான காமிச்சார். அந்த பையன்தான் சுவாமி விவேகானந்தரா பிற்காலத்துல வந்து எல்லாருக்கும் ஞான உபதேசம் பண்ணுகிற ஒரு குதிரை வண்டிக்காரனா மாறினார். அப்ப என்ன அர்த்தம்? உங்க பிள்ளைங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த வார்த்தையை கவனிங்க. உங்க பிள்ளைகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அவங்க எப்படி வளர விரும்புறாங்களோ அதிலேயே உயர்ந்ததை காட்டுவதற்கு மட்டும்தான் பெற்றவங்களுக்கு உரிமை இருக்கு. அதிலேயே வளர்த்து எப்படி மேல கொண்டு வரலாம் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். இந்த உணர்வோடு பெற்றவங்க நடந்துக்கணும். இதான் என்னுடைய வேண்டுதல். ஆசிரியர்களை மதிக்கிறதுக்கு நீங்க பழகணும் தம்பிங்களா. இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் நான் உள்ள வரும்போது எல்லாம் கிளாப் பண்ணி எனக்கு வெல்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒவ்வொரு குழந்தைய பார்க்கிற போதும் சந்தோஷம். இன்னைக்கு சொல்லிட்டு போட்டுமா, நம்ம பேர பிள்ளைய பார்த்தா மட்டும் நமக்கு மகிழ்ச்சி வரக்கூடாது. ஊர்ல எந்த குழந்தைய பார்த்தாலும் நம்ம பேர பிள்ளை மாதிரி சந்தோஷம் வந்தாதான் நாம சரியான தாத்தா பாட்டியா ஆயிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். புசு புசுன்னு குண்டா ஒரு பையன் நின்னான். எனக்கு பழைய பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் பள்ளிக்கூடத்தில் இப்படித்தானே இருப்பேன். சட்டை பட்டன்லாம் போட முடியாது. நான் ஜிப்பா போட்டதே அதுக்கு தான். பட்டன்லாம் போட முடியாட்டாலும் சமாளிச்சுடலாம் அப்படின்னு. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு பழைய மலரும் நினைவுகள். நாம இப்படித்தானே பள்ளிக்கூடத்தில் நின்னோம் அப்படி. அந்த குழந்தைங்கள்லாம் என்னை வரவேற்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு இப்ப வர்றேன். இப்ப எல்லாருக்கும் கலை நிகழ்ச்சி இருக்கு, பார்க்கணும்னு ஆசை இருக்கும். இந்த கலை நிகழ்ச்சி பார்க்கிற போது பெற்றவங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்க புள்ள வரும்போது மட்டும் போட்டோ எடுக்கணும், உங்க புள்ள வரும்போது மட்டும் ரசிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா பிள்ளைகளையும் நீங்க ரசிச்சாதான் இந்திய தாய்மை தாய்மையா இருக்குன்னு அர்த்தம். எல்லா குழந்தைகளையும் ரசிக்கணும். எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். அந்த அன்பு முதிர்ச்சி அதை நோக்கி நீங்க வளரணும். பிள்ளைங்களா, நான் உங்களுக்கு 2 செய்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். இங்க பேசுற ஒருத்தர் சொன்னார் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கங்க. பிடி கிளாஸ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிடி கிளாஸ் தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், கணக்கு வாத்தியார் யாரும் கொள்ளையடிக்க கூடாது. பிடி பீரியடு பிடி பீரியடா மட்டும்தான் இருக்கும். நான் கல்வி அமைச்சர் ஆனா அப்படித்தான் உத்தரவு போடுவேன். பிடி பீரியட யாரும் கொள்ளையடிக்க கூடாது. நான் தொகுதியை ரெடி பண்ணிட்டேன். ஏன் தெரியுங்களா? படிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விளையாட்டு. ஏன் நான் சொல்லட்டுமா காரணம்? நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போதும். ஏன் தெரியுங்களா? என் எதிர்கால பிள்ளைகள் அறிவாளிகளாக இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லை, நோயாளிகளாக இருந்து விட்டால் நாட்டுக்கு நஷ்டம் என்பதால் சொல்லுகிறேன், விளையாடுவதற்கு பிள்ளைகளை அனுமதியுங்கள். 2, உங்களுக்கு சொல்றேன், விளையாட்டுன்னு சொன்னா செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது விளையாட்டு இல்லை. நீங்க கிரவுண்டில் போய் விளையாடுனாதான் அது உண்மையான விளையாட்டு அப்படிங்கறத. இதுக்கு தட்டு தட்டு, அதுக்கு மட்டும் அப்படி தட்டு. வேடிக்கைக்கு சொல்லல. செல்போன்ல விளையாடுறது விளையாட்டே இல்லை, வேஸ்ட். அது கிரவுண்டில் போய் விளையாடும். வேர்த்து விறுவிறுத்து கொட்டணும். இந்த பூனை நாய் சுறுசுறுப்பா இருக்கும். ஏன்? எக்ஸசைஸ் பண்ணுது. அப்ப நம்ம குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடி வேர்த்து விறுவிறுத்து வந்தா சட்டையை துவைக்கிறதுக்கு கோவப்படாதீங்க. எவ்வளவு வேர்வையோட பசங்க வர்றாங்களோ சந்தோஷப்படுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு தேவை உறுதியான உடல். உறுதியான உடல் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப அவசியமா தேவை. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். எதையுமே நீங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு பழகுங்க. மேம்போக்கா ஒரு விஷயத்தை கேட்டு நம்பாதீங்க. அது வாட்ஸ்அப்ல வரலாம், யூடியூப்ல வரலாம்,
எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க. ஆழமா வெரிஃபை பண்ணிட்டு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற செய்தி கொஞ்சம் ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுடைய காதுகளை தயவு செய்து எனக்கு கடன் கொடுங்க. நம்ம பிள்ளைய பத்தி யார் எது சொன்னாலும் நாம உடனே சண்டைக்கு போக கூடாது. அவங்க ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கேட்டுக்கணும். நம்ம பிள்ளைங்க கிட்டையும் அதை நாசுக்கா விசாரிக்கணும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப சந்தேகப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பிள்ளைகள் கிட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை. அவன் ஒரே குஷி ஆயிட்டான். இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையுமா குண்டா வந்து நின்னுகிட்டு நம்ம அப்பா அம்மாவை போட்டு தள்ளுறான்பா அப்படின்னு அவன் ஒரே சந்தோஷமாயிட்டான். இல்லடா கண்ணு, ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா உன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை காட்டி கொடுப்பேன்னு சொல்லாதீங்க. அவனால தாங்க முடியாது, அந்த வருத்தத்தை அவன் மனசு தாங்காது. எக்காரணத்தை முன்னிட்டும் நம்முடைய பிள்ளைகளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி கொடுத்து தயவு செய்து உங்களுடைய அந்த ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இவைகளை எல்லாம் மனசுல வச்சுக்குங்க. இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் தம்பி, இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தானே. நான் சொல்ற 2 வார்த்தையை நீ எழுதிக்க, வீட்டுல போய் விசாரி. ஒபீடியன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, டிசிப்ளின் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. உங்கள யாராவது ஒருத்தர் அதுக்கு எனக்கு வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒபீடியன்ஸ் அண்ட் டிசிப்ளின்? +1 +2 படிக்கிற பையன் அல்லது பொண்ணு, இங்க யார் படிக்கிறீங்களோ, 10th படிக்கிறீங்களோ, யாராவது இப்ப சொல்லிட்டீங்கன்னா உங்க தாளாளர்கிட்ட வாங்கியாவது 500 ரூபாய் கொடுப்பேன். பாலாஜி ரெடி ஆயிட்டார் கொடுக்கறதுக்கு. எனக்கு வேணும் டிசிப்ளின். யாரா வரீங்களா? வரியாப்பா? ஒடியா ஒடியா ஒடியா. அவன் வர வரைக்கும் இது எப்படி படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சில வார்த்தை 2 ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா 2 ஒண்ணு இல்லைங்க. அந்த 2க்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கு. என்னங்க வர்ற பையனை காணும்? வரானா வரலையா? வரல. இப்ப சொல்றேன் பாருங்க, அவன் வரல, ஒரு 500 ரூபாய் மிச்சம். பாருங்க, நாம கட்டாயப்படுத்தி அவன் ஒழுங்கா இருந்தா அதுக்கு ஒபீடியன்ஸ்னு பேரு. இது சரி அது தப்புங்கிறத அவனா கண்டுபிடிச்சு பணிவா இருந்தா அதுக்கு டிசிப்ளின் பேரு. ஒழுங்கு திணிக்கப்படக்கூடாது, அவர்களிடம் இருந்து உருவாக வேண்டும். I love discipline, not at all obedience. Obedience வற்புறுத்த கூடாது, பட் டிசிப்ளின், டிசைபிள். இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் பணிவா இருக்கணும், நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் இந்த உலகத்துல மேல வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும். இப்போ ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ், நம்ம பேரண்ட்ஸுக்கு மனசுல ப்ரீ கன்சீவ்டு ஐடியா இருக்கும். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப அப்படிலாம் கிடையாது. ஒரு காலத்துல இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் சம்பாதிக்கலாம், ஒரு காலத்துல டாக்டர் படிச்சா மட்டும்தான் சம்பாதிக்கலாம். இப்ப ஒருத்த மனசு வச்சான்னா எதுவும் படிக்கலன்னா கூட சம்பாதிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிளேன்ல ஒரு தடவை போறார், ஏர் இந்தியா போயிட்டு இருக்கிறார். உள்ள பைலட் ஓட்டிட்டு போறார். இவர் சொல்றாரு, அப்ப சீஃப் மினிஸ்டர், நான் உள்ள வந்து கேபின் பார்க்கணும், நான் உள்ள வந்து பார்க்கணும் கேபின் அப்படின்னார். அந்த ஏர் இந்தியா பைலட் சொன்னா, முடியாது, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னா. அவர் லைஃப்ல யாரும் அப்படி பேச முடியாது, அவர்கிட்ட பேசாம இருந்துட்டார். ஆனா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த ஏர் இந்தியா பைலட் எந்திரிச்சு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு, சாரி சார், நான் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு சொல்லல, எனக்கு ஒரு கோபம் அப்படின்னார். என்ன? தமிழ்நாட்டு பசங்கள்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதாகணும் இதாகணும்னு படிக்கிறானே ஒழிய பைலட் ஆகணுங்கிற நினைப்பு தமிழ்நாட்டு பசங்களுக்கு இல்ல. சீக்கியர்கள் மட்டும்தான் பைலட் படிச்சு பைலட்டா வர்றாங்க பிளேனுக்கு. சீக்கியர்கள், தமிழ்நாட்டு பசங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் சொன்னார்,
ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப காஸ்ட்லி, அது படிப்பு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். 17 பேரை நான் படிக்க வைக்கிறேன், நீ லிஸ்ட் கொண்டா, 17 பேரை நான் பைலட்டுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அவர் காலத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு பசங்க பைலட் படிச்சு மேல வந்தான். எவ்வளவு சம்பளம் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். விதவிதமான எத்தனை நாடு பார்க்கலாம் தெரியுமா? ஆனா எப்ப பாரு நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படியே ஒரு 3-4க்குள்ள ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறான். உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், 1000க்கு மேல படிப்பு இருக்கு, 1000 படிப்புக்கு மேல இருக்கு. எதை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நீங்க படிச்சீங்கன்னா எதிர்காலத்துல வேலை வாய்ப்பு இருக்கு. அத நான் சிங்கப்பூர் இப்பதான் நேற்றுக்கு தான் வந்தேன். சிங்கப்பூர் போயிட்டு அங்க இருக்க ஸ்கூல் பசங்களோட பேசுறேன். எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு, பசங்களுக்கு. பிற்காலத்துல என்ன படிச்சு எப்படி மேல போலாம் அப்படிங்கறத அந்த டீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு பையன்கிட்ட பேசுறேன், 15 வயசு, என்ன உலக அறிவு 15 வயசு பையனுக்கு, அவ்வளவு உலக அறிவு. இதை எதுக்கு சொல்றேன்? நீங்க உங்க பழைய ஐடியால இருக்காது. நான் அடிக்கடி கதை சொல்லுவேன்ல, இப்போ ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கடா டேய். ஒரு கதை சொல்றேன். ஒரு போட்டி, மறுபடியும் போட்டி தான். ஒரு பூட்டு திறக்கிற ஒரு ஆளு, எவன் பூட்டி இருந்தாலும் 2 நிமிஷத்துல டபக்குன்னு பூட்டு திறந்துடுவான். அவன் அவ்வளவு கெட்டிக்கார். பரிசு வச்சா 5 லட்சம் வாங்கிடுவான், 10 லட்சம் வாங்கிடுவான். எவ்வளவு கடினமான பூட்டா இருந்தாலும் திறந்துடுவான். ஒரு முறை என்ன பண்ணாங்க, 5 பேர் ஒன்னா கூடி அவனை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு, இந்த முறை ஈஸியான போட்டி இல்லப்பா, ஜெயிலுக்குள்ள உன்னை வச்சிருவோம். அந்த பூட்டை, ஜெயிலுக்குள்ள இருக்கிற பூட்டை நீ 2 நிமிஷத்துக்குள்ள திறந்துட்டு வந்தேன்னா உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம். நீ மட்டும் திறந்து வரல அப்படின்னா உன்னால வெளியிலேயே விடமாட்டோம், உன்னை ஜெயிலே வச்சிருப்போம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, பூட்டாங்க. 2 நிமிஷம் சார், அரை செகண்ட்ல திறப்பான், அரை நிமிஷத்துல திறப்பான். அப்படிங்கிறான் வரல, வேத்து கொட்டுது, கைகால் நடுங்குது. ஐயோ நம்மளை ஜெயிலே வச்சிருவாங்க. 2 நிமிஷம் போயிருச்சு. கடைசியா அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டான். நான் எல்லாம் திறந்திருக்கிறேங்க, என்னால இப்ப திறக்க முடியல. அந்த நடுவர்கள் 5 பேர் சொன்னாங்க, முட்டாள், நாங்க பூட்டவே இல்லடா, அதான் ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சுதா? பூட்டப்பட்ட பூட்டுக்களை திறக்கலாம், பூட்டப்படாத பூட்டுக்களை திறப்பதில் காலத்தை வீணாக்கலாமா? இந்த உலகத்தில் உண்மைகள் உங்களுக்கு தெரியாமல் யாரோ கற்பித்த போலிகளை பெற்றோர்கள் நம்பிக்கொண்டு உண்மைகளை கண்டறியாமல் போனால் அது பூட்டப்படாத பூட்டுக்களை திறக்கிற முயற்சி காலத்தை விரயமாக்கும். நம்ம நிறைய குப்பையை மேல போட்டுக்கிறோம் மண்டையில, இதுனா அப்படி, அதுனா அப்படி அப்படி. காலம் மாறி போச்சு. ஏங்க, கல்வி கரையில முடிவே கிடையாது கல்விக்கு. நாங்க உண்மை. எங்க அப்பா SSLC படிச்சவர், என்னை எப்படியாவது லா படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு லா படிக்க வச்சார். அப்ப என்ன சொன்னாங்க, நான் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டேன். எங்க அப்பா SSLC, நான் பெரிய BA BL பெரிய ஆளு. எங்க தாத்தா 5ஆம் கிளாஸ். அப்ப எங்க தாத்தா விட எங்க அப்பா பெரிய அறிவாளி, அப்பா கூட நான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன, நாம எத்தனை டிகிரி வாங்கி இருந்தாலும் ஒரு 7-8 மொழி தெரியலன்னா நம்ம வேஸ்ட். யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ்ல நல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ்ல 4 வரி நம்மால படிக்க முடியல, பேச முடியல அப்படின்னா அந்த விஷயத்துல நீ முட்டாள் தானே. இங்கிலீஷ்ல ஒரு புத்தகத்தை கூட படி அப்படின்னா உன்னால படிக்க முடியல, நீ முட்டாள் தானே. நல்ல கவனிங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனுக்கு மத்தியில போனவன் அறிவாளி, போனவன் மத்தியில 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவன் அறிவாளி, அவனுக்கு மத்தியில SSLC பாஸ் பண்ணவன் பெரிய அறிவாளி, அவனுக்கு முன்னாடி தமிழை தாண்டி இங்கிலீஷ் கத்துக்கிட்டவன் பெரிய அறிவாளி. சார் நம்ம நினைக்கிறோம் படிச்சுட்டோன்னு. இப்ப என்ன சிக்கல் தெரியுங்களா? கம்ப்யூட்டர் தெரியலன்னா அவன் அறிவாளி இல்ல, முட்டாள். ஒரு ஆப் பயன்படுத்த தெரியல போன்ல அப்படின்னா அவன் முட்டாள். இந்த உலகம் உன்னை தொடர்ந்து முட்டாளாக்க விரும்புவதால்
நீ தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை தவிர இந்த உலகத்தில் வேற வேலை இல்லை. கல்வி நிறுத்த முடியாது. இப்ப நான் ரயில்ல வரேன், என் ரயில் எந்த ஸ்டேஷன்ல நிக்குது அப்படின்னா முன்ன ஏங்க எந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன், இப்ப எவனும் கேட்க வேணாம். ரயில் யாத்திரின்னு ஒரு ஆப் இருக்குது, போட்டு அப்படி பார்த்தா நம்ம ரயில் எங்க நிக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியலன்னா, டிக்கெட் புக்கிங் தெரியலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா கெஞ்சுவாரு, டேய் டிக்கெட் புக் பண்ணி கொடுறா, டேய் டிக்கெட். இந்த கொரோனா போது, கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் செல்போன் கையில வச்சிருந்தா வாத்தியார் பையனை திட்டுவார். ஆனா கொரோனா போது வாத்தியார் வந்து செல்போன்ல பாடம் நடத்துறேன், படிடா படிடா அப்படின்னு. சார் அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்செல்லாம் பேசக்கூடாது. இதை வச்சா தப்புன்னு அன்னைக்கு சொன்னீங்களா, கடைசி வரைக்கும் அதுலயே உறுதியாருங்க, நான் அதை தொடமாட்டேன் அப்படின்னா என்ன கதிக்கு போறது? அதனால வாழ்க்கையில கல்வி என்பது முடிவில்லாததாக மாறிக்கொண்டே இருக்கணும். நான் கல்வியாளர்களுக்கு ஒன்று சொல்றேன், இது பெரிய மெசேஜ் பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். என்ன தெரியுங்களா, வீட்டில் போய் படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம், இந்த வார்த்தையை கவனிங்க, வீட்டில் போய் படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாத ஒரு கல்வி உலகம் முழுவதும் வர வேண்டும். பள்ளியில் படித்தாலேயே அந்த கல்வி போதுமானது என்ற அளவில் மாணவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். என்னங்க அநியாயம், இங்கேயும் 6 மணி வரைக்கும் படிப்பானா, வீட்டுல போய் ஹோம்ஒர்க் கொடுத்து 9 மணி வரைக்கும் படிப்பானா, அப்புறம் காலம்பரையும் படிப்பானா, அவன் எப்பதான் சந்தோஷமா இருக்கிறது? அதனால ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தினுடைய இலக்கணம் பள்ளி நேரத்தை தாண்டி வீட்டில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆசிரியர்கள் நன்றாய் பாடம் நடத்த வேண்டும். அதோடு கல்வி அவர்களுக்கு முடிந்து வேறு மகிழ்ச்சிக்கு அவர்கள் போகிறபடி கல்வி உருவாக்கப்பட வேண்டும். இதான் உண்மையான ஐடியல் எஜுகேஷன். இது கண்டிப்பா ஏற்பட வேண்டிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அதை நான் சொன்னா நான் வந்த நோக்கம் முடிஞ்சு போகுது. சிங்கப்பூர்ல 7 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்குது. இங்க எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம்? காலையில 9 மணிக்கு. இந்த பார், இவ்வளவு நேரம் உனக்கு பிடிச்ச விஷயமா சொன்னேன், இப்ப நான் உனக்கு பிடிக்காத விஷயம் சொல்ல போறேன். இந்தியாவில் வெப்பமான பூமி, 2 மணியில இருந்து 4 மணிக்கு எவன் படிச்சாலும் மண்டையில எதுவும் ஏறாது. 2 to 4 கிளாஸ் வைக்கிறது வேஸ்ட். இரு, அவசரப்படாது. அதனால காலையில 7 மணிக்கு ஸ்கூல் திறக்கணும். எப்படி சொல்லட்டுமா? எந்த கட்சியாவது தேர்தல் அறிக்கையில 7 மணிக்கு ஸ்கூல் திறக்கணும்னு சொன்னா தோத்து போடுவாங்க. ஏன்னா உங்களை பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு அனுப்புற அளவுக்கு அம்மா அப்பா தயாரா இல்லை, அவங்களே தூங்கி வழிகிறாங்க. அவங்க எப்படி 7 மணிக்குள்ள அனுப்புவாங்க? காஷ்மீர் பனி உள்ள நாடு, காஷ்மீர். அந்த பனி நாட்டில் 7 மணிக்கு ஸ்கூலு காஷ்மீர்ல. போதுமா? சுவிட்சர்லாந்து, யூரோப், பிரான்ஸ், பல நாடு நான் பார்த்திருக்கிறேன். அது ஏன் பெருமை இல்லை, தமிழ் எனக்கு போட்ட பிச்சை. உலக நாடுகளில் பல நாடுகள் பறக்கிற ரெக்கை எனக்கு கிடைத்தது. தமிழ் போட்ட பிச்சை என்னங்களா? எல்லா யூரோப்லையும் அமெரிக்காவிலையும் 7 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறார். ஏன்? அதுதான்டா படிக்கிற நேரம். காலையில தான் மண்டையில ஏறும், மத்தியானம் 2ல இருந்து 4 ஆணி போட்டு ஓட்ட போட்டு உள்ள ஏத்தனா கூட படிப்பு ஏறாது. அதனால மத்தியான பீரியட் முழுக்க பிடி பீரியடா பசங்க விளையாட விடணுமே ஒழிய காலையில 7 மணிக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நான் தேர்தலில் நிக்காத தைரியத்தில் சொல்லிக்கிட்டு. ஆனா நாடு உருப்படணும்னா அது ஒண்ணுதான்டா கண்ணு வழி. ரொம்ப நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய ராஜு விநாயகா டிராவல்ஸ் வந்திருக்கிறார். அவர் இமயவரம்பனோட என்னை அழைச்சு இந்த 7 பள்ளிக்கூடத்தில் நான் 7 நாள் பேசினேன். இந்த பகுதியில் தொடர்ந்து நான் பயணம் பண்ணேன். எனக்கு பல மாணவர்களோடு பேசி பழக்கம் உண்டு. பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். நான் ஒரே ஒரு கருத்து அதை சொல்லி நான் நிறைவா நான் இப்ப முடிக்கிறேன்.
பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும், கண்ட்ரோல்லயும் வச்சிருக்கணும். எப்படி முடியும்? டேய் கண்ணுங்களா, காத்தாடி விட்டுருக்கீங்களாட? காத்தாடி காத்தாடி விடுங்க. அடுத்தவன் கழுத்த இருக்கிற அளவுக்கு விடுவீங்களா? காத்தாடி விடும்போது பட்டம் மேல பறக்குதா? காத்தாடி பறக்குதா? மேல 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 பட்டம் போகணும்னா என்ன, எங்க நூல் எங்க இருக்கணும்? விடுறவன் கையில இருக்கணும். என் கையில நூல் இருந்தாதான் அது மேல 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 போகும். நல்ல கவனி, எவ்வளவு மேல போனாலும் காத்தாடி கயிறு விடுறவன் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க எவ்வளவு வேணாலும் மேல போலாம், ஆனா கயிறு உங்க கையில இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். இந்த ஒன்றை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அது அடிச்சு வராது, திட்டி வராது, ஒன்னே ஒண்ணுதான் வரும். என்ன? நீங்கள் கௌரவமான மனிதர்களாக வாழ பழகினால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளும் அதை பின்பற்ற தொடங்குவார்கள். நீங்கள் பொய் சொன்னால் பொய் சொல்வார்கள், நீங்கள் தவறழித்தால் அவர்கள் தவறழிப்பார்கள். உங்களால் சிறந்த பெற்றோராக இருக்க முடியும் என்றால் அவர்கள் சிறந்த மாணவர்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். அப்பா பொய் சொன்னாருன்னா, அம்மா பொய் சொன்னாங்கன்னா கியூல போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சுண்டல் கொடுக்குறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அறிவு கெட்டவனே, உன்னை யாரு வரிசையில போ சொன்னா? அப்படி உள்ள பூந்து போய் ஒரு 10 சுண்டல் அள்ளிட்டு வர வேண்டியது தானே, உருப்பிடுவான? டே தம்பி, ஏன்டா கூட்டத்தில் உள்ள போன? கியூல நில்லு. ஒரு வயசான பாட்டி முன்னாடி போ சொல்லு. அப்படி வளர்க்கணும். ஜெயந்தின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க. பையன் படிச்சு வேலைக்கு போய் ஒரு கம்பெனியில சேர்ந்துட்டான். ராத்திரி அவன் தூங்குறான், புரண்டு படுக்கிறான் புரண்டு படுக்கிறான் புரண்டு படுக்கிறான். அந்த அம்மா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 நாள் ஆச்சு, சரியா தூங்கல. 3ஆவது நாள் அவன் சாப்பிட உட்காரும் போது அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை, ஐயா உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு புரிஞ்சு போச்சு. நீ நல்லா தூங்க மாட்டேங்கிற, நீ நல்லா சாப்பிட மாட்டேங்கிற, அது சரியா தப்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா அம்மா ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? அந்த அம்மா கேட்டாங்க, அம்மா ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? எது ஒன்ன தூங்க உடலையோ அது நிச்சயம் நல்ல விஷயமா இருக்காது. அதை முதல்ல விட்டுடு. நிம்மதியா தூங்குறாப்புல அதுக்கு உரிய வாய்ப்பை கொடுத்தாதான் அது தப்பு இல்லாத விஷயம்னு அர்த்தம். நீ ஏதாவது தப்பா யாராவது ஆபீஸ்ல பண்ண சொல்லியிருந்தா பண்ணாத. ஏன்னா ராத்திரி வீட்டுக்கு வந்தா படுத்தமா தூங்குறமான்னு இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி அறிவுரை சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைகள் மாறுவாங்க. நீங்க ரயில்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு பெரியவர் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, நீங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. பையன் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் திடீர்னு எந்திரிச்சு பாத்ரூம் போறான். ஒரு தடவை போலாம். சாப்பிட போறான், கை கழுவணும் போறான். திரும்பி அங்கேருந்து சாப்பிட்டு உள்ள வந்து உட்காடுறான். மறுபடியும் பாத்ரூம் போடணும் போறான். அப்ப அம்மா சொல்லணும், டேய் அவரை தாத்தா எவ்வளவு பெரியவர், 80 வயசு, அவரை எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து வைக்க சொல்றியே, உட்கார்ற, என்ன குறுக்கு குறுக்க போயிட்டு இருக்கிற? நான் கேட்கிறேன், கோச்சுக்காதீங்க. எத்தனை அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களை கண்டிக்கிற தைரியம் இருக்கு? எத்தனை அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களை கண்டிக்கிற தைரியம் இருக்கு? நீங்கள் மிகச்சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளை உங்களால் கண்டிக்க முடியும். பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய ஞான தெளிவுடைய பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான விண்ணப்பம். அப்பதான் நம்முடைய பிள்ளைகளை நாம ஷேப் பண்ண முடியும். இல்லாட்டி மாறும். இப்ப அப்பா சிகரெட் குடிச்சான்னு வச்சுங்க, பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்பாவை விட பெரிய ஆளாகும். அப்பா வட்ட வட்டமா விட்டா நாம மாவட்டமா விடணும். அதான வழி. அப்படித்தானே போவா. அப்பா ஸ்மோக் பண்ண மாட்டாரு, பையன் பண்ணுவானா? இதான் லைஃப். நல்லது. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பெற்றோருக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். நேரம்னு ஒன்று இருக்கு, இன்னும் கலை நிகழ்ச்சி வேற இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லி இப்ப நம்ம நிறைவு பண்ணுவோம். ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற அமெரிக்க பெரிய பணக்காரர் விமானத்தில் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்னமோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார்.
இந்த பையன் காலேஜ் பையன் கேட்டான், யோ நீ உலக கோடீஸ்வரர் ராக்ஃபெல்லர் தானே? ஆமா. இன்னும் என்ன வேலை பார்க்குற? உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ மேலே இருந்துட்ட, இன்னும் நீ எதுக்கு வேலை பார்க்குற? ராக்ஃபெல்லர் ஒன்னே ஒன்று கேட்டார், தம்பி இந்த பிளேன் தரையில தானே இருந்தது? ஆமா. இது மேலே வரத்துக்கு என்ன பண்ணாங்க? இன்ஜினை ஆன் பண்ணாங்க. இன்ஜினை ஆன் பண்ணி என்ன பண்ணாங்க? பிளேனை மேலே தூக்கிட்டாங்க. இப்போ இந்த பிளேன் எங்க இருக்குது? மேலே பறக்குது. இன்ஜின் ஆஃப் பண்ணலாமா? இன்ஜின் இப்போ ஆஃப் பண்ணா உழுந்துரும். அதே தாண்டா மேலே வர்றதுக்கு இன்ஜின் ஓடின மாதிரி மேலேயே தக்க வச்சுக்கிறதுக்கு இன்ஜின் ஓடணும். 25 வருஷம் வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டு உழைச்சோமோ அதே ஸ்பிரிட்டோட இருந்தாதான் அடுத்த 25 வருஷம் நம்மளை தக்க வச்சுக்க முடியும். இந்த ராக்ஃபெல்லர் மெசேஜ் தான் உங்களுக்கு. நம்மளால உழைப்பை நிறுத்த முடியாது. நாம தான் உழைச்சி மேலே கொண்டாந்துட்டோமேனு ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அதை உழைச்சிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுடைய கல்வி நிறுவனத்தை மேலே உயர்த்த முடியும். இது எதிர்காலத்தில் பாடலூர் பல்கலைக்கழகமாக விரியட்டும். மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வியலை தரட்டும். இந்த பகுதி வளம் கொழிப்பதாக இருக்கட்டும். ஏய், காலையில் அந்த மலையை பார்க்கும்போது சொல்லு, இந்த மலை உயரம் நானும் உயரணும், இந்த மலை உயரம் நானும் உயரணும். ஆனா ஒண்ணு, மலையால வளர முடியாது, என்னால அதை விட வளர முடியும் அப்படின்னு டெய்லி மலையை பார்த்து சொல்லு. நீயும் வளருவ, வீடு வளரும், நாடு வளரும். வாழ்த்துக்கள். நன்றி.